இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த சம்மர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சில உணவு பதார்த்தங்கள், அதாவது கோடை காலத்துக்கு ரொம்ப உகந்த உணவு பதார்த்தங்கள். அது ஒரு பெவரேஜாக இருக்கட்டும், இல்லை உணவு பண்டமாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு சிற்றுண்டியாக இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே சம்மர் சீரீஸ்க்கான இல்லை சம்மருக்கான உணவு வகைகள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு நன்னாரி சிரப்புன்ற ஒரு பெவரேஜ் தான். நன்னாரிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு வேர் தான். நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 100 வந்துட்டு ஒரு 90லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் 100 கிராம் நன்னாரி வேருங்கிறது. இன்னைக்கு நம்ம அதை வச்சு ஒரு சிரப் வந்துட்டு பண்ணலாம். கடையில் வந்து பாட்டிலாக கூட கிடைக்குது. அதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறாங்க. அந்த வெள்ளை சர்க்கரை வந்து சல்ஃபர் போட்டு நிறைய சுத்திகரிக்கிறதுனால ஒரு வகையில் அந்த சல்ஃபரையும் நம்ம இன்டேக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான வகையில் எப்படி நம்ம வந்து ஒரு வெல்லம், மண்டை வெல்லத்தை யூஸ் பண்ணி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு விஷயங்கள் தான். நன்னாரி வேர் மட்டும் தான் நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கணும். ஸோ நன்னாரி வேர், மண்டை வெல்லம், எலுமிச்சம்பழம், அப்புறம் தண்ணி, இதை சேர்த்து நம்ம செய்ய வேண்டியதான் இந்த சிறப்பு. நன்னாரி வேறுன்ற பொழுது ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு நாட்டு மருந்து, இல்லை ஒரு நேட்டிவான ஒரு மெடிசன் அது. வாங்க இப்போ எப்படி நன்னாரி சிரப் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது கோடை சம்மந்தமான இல்லை கோடை காலத்தில் செய்யக்கூடிய எதனாவது உணவுப் பொருளோ இல்லை பெவரேஜோ எதனாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எப்படி சிரப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நன்னாரிங்கிறது வேருங்கிறதுனால நிறைய மண் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 முறை வந்து கழுவிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தெளிவாக ஆகிற வரைக்கும் கழுவிட்டு இதில் ஒரு 6லேருந்து 7 டம்ளர் தண்ணி நான் இப்போ விடுறேன். நான் இப்போ ஒரு 7 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஊற விட போகிறோம். இப்போது ஊற விட்டுட்டு காலையில் இதே தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம காய வச்சு இதை இன்னும் ஒரு பங்கு தண்ணி, அரை பங்கு தண்ணி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். இது நம்ம நேற்று நைட் வந்துட்டு ஊற வச்சுருந்த நன்னாரி வேர் நான் ஒரு 4-5 முறை கழுவிட்டு ஒரு 6-7 டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தோம். இந்த கொஞ்சம் தண்ணி இழுத்துருக்கு இதில். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்றைக்கி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 500 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். லெமன் ஒரு 1.5 லெமன் எடுத்திருக்கேன். என்னோடது பெருசாக இருக்குது லெமன், அதனால் 1.5 லெமன். சின்னதாக இருந்தால் 2 லெமன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நேற்று ஊற வச்ச தண்ணியோட இன்னொரு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் மொத்தம் ஒரு 600 to 700 ml தண்ணி இருக்கும். இப்போது இது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் இதை மாற்றி வச்சிட்றேன், இந்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சிட்றேன். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அளந்து வச்சுருக்க வெல்லத்தை போடலாம். பாகு எடுக்கணும். இதுலேருந்து நம்ம இதில் 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இந்த வெல்லத்துக்கு. இப்போ நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த வெல்லத்தோட. இது நல்லா கொதிச்சு கரைஞ்சி பாகு எடுத்துக்கலாம். இந்த பாகு நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு தனியாக. இந்த தண்ணியும் வந்து பாதிக்கு மேலே வற்றிருச்சு. இப்போ இந்த தண்ணியை இதில் வந்து ஊற்றிட்டு வடிகட்டி ஊற்றிட்டு ஒன்று போல் எல்லாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு லெமனை புழிஞ்சிட்டா நம்மளோட நன்னாரி சிரப் வந்து ரெடி ஆகிடும். நன்னாரியை வந்து இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இந்த வெள்ளைப்பாகோட. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு இன்னும் ஒரு திருப்பு வடிகட்டிடலாம். ஏன்னா வெல்லம் நம்ம வடிகட்டலை, அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது. வடிகட்டிட்டு ஆறின பின்னாடி லெமனை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு ஒரு கண்ணாடி ஜாடியில் குடுவையில் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா நம்மளோட நன்னாரி சிரப் ரெடி. இதை வச்சு எப்படி சர்பத் போடுறதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். நன்னாரி சர்பத் தண்ணி கலந்து செய்யலான்னு பார்த்துருவோம். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான்.
இதெல்லாம் நன்னாரி சர்பத் நம்ம ஒரு குழிக்கரண்டி நிறையா போட்டுக்கிறேன் நான். இனிப்பு வேணுங்கிறவங்க அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஒரு 1/2 லெமன் நம்ம வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற லெமன் புழிஞ்சிக்கலாம்.